முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் மதரசத்துன் நஜாஹ் என்ற நம்முடைய மதரசாவின் ஆண்டு இறுதி நிகழ்ச்சி அதனுடைய 3வது அமர்வு இப்போது தொடங்க இருக்கிறது. இந்த அமர்விலே பல்சுவை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்து நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதில் அவர் வரல. எத்தனாம் பக்கம்? 3ஆம் பக்கமா? நேற்றைய அமர்விலே விடுபட்ட ஒரு சில மாணவ மாணவிகள் இப்போது அழைக்கப்படுவார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய ஆக்கங்களை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலாவதாக ஏ ஜசீலா, 6ஆம் வகுப்பு, திக்ருகள் துஆக்கள். எடுத்துக்கோ. தும்மும் போது என்ன சொல்ல வேண்டும்? என்று சொல்ல வேண்டும். அதை கேட்டவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். தும்பியவர் அதை செவியேற்றால் இறுதிக்கும் உள்ளாக வயசிலவும் காலம் என்று சொல்ல வேண்டும். ஆதாரம் புகாரி 6224. துன்பம் நேர்ந்தால் என்ன சொல்ல வேண்டும்? அதன் நன்மை என்ன? துன்பம் நேர்ந்தால் என்று சொல்ல வேண்டும். இதன் நன்மை என்னவெனில், இதனை ஒருவர் ஓதினால் அவரது துன்பத்திற்காக அல்லாஹ் அவருக்கு நன்மையை வழங்குவான். அத்துன்பத்திற்கு பகரமாக அல்லாஹ் அதைவிட சிறந்ததை அவருக்கு கொடுப்பான். ஆதாரம் 2018. அஸ்ஸலாமு அலைக்கும். போலாம். ரெண்டாம் நம்பரா இருக்கா? அடுத்து எஸ்ஏ நசீஹா, 4ஆம் வகுப்பு. தூங்கும் போது ஓத வேண்டிய துஆக்களில் ஒன்றை கூறு. ஆகிய அத்தியாயங்களை ஓதி அதில் ஊத வேண்டும். பின்பு நம்முடைய எங்கேயெல்லாம் முடியுமோ அங்கேயெல்லாம் தடவிக்கொள்ள வேண்டும்.
என்று கூறி படுத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். குட். அடுத்து திக்ருகள் துவாக்கள் ஆண்கள் பிரிவு. ஏ அப்துல் ஹாலிக். அஸ்ஸலாமு அலைக்கும். பின்னால் தண்ணி இங்கே தண்ணி இல்லை. இன்னும் கொஞ்சம் பின்னால் வா. போதும் சொல்லு. இன்னொரு சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் இருந்து வெளியேறும் போது என்ன சொல்ல வேண்டும்? வீட்டில் நுழையும் போது என்ன சொல்ல வேண்டும்? பள்ளியில் நுழையும் போது என்ன சொல்ல வேண்டும்? பள்ளியிலிருந்து வெளியேறும் போது என்ன சொல்ல வேண்டும்? தூங்கும் போது என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹும்ம. இன்னொரு தடவை சொல்லு. குட். போலாம். வேற நேற்று சொல்லாத பிள்ளைங்க யாரு இருந்தா எழுந்துரு. ராகத்து ஹாத்திம்ல வரலையா? சரி. இப்போ ஆலிமா பிரிவு. முதலாவதாக இல்லை, இந்த பிள்ளை வாங்கி பிரச்சனை இல்லை. என்ன மைக்கா கொடுக்க போற? ஸ்டாண்டு மைக் வை. பேச்சு. முதலாவதாக பேச்சு போட்டி. எல்லா பிள்ளைகளும் இருக்குங்களா? KA வஜீஹா, நபீலா, ஐனுல் ஃபாத்திமா, எம் ஃபாத்திமா, KM அனீகா, ரீமி, சஹானா எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்களா? முதலாவதாக KA வஜீஹா, மௌலிதும் மீலாது விழாவும் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் சிற்றரையாற்றுவார். ஆலிமா, முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி. தனியா எடுத்துக்கிட்டே கையில. கொஞ்சம் மேல. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن
من سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وقال الله تعالى في القرآن الكريم قل إن كنتم تحبون الله فاتبعونا يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் மௌலிதும் மீளாத விழாவும் என்ற தலைப்பில் சிற்றுரையாட்ட வந்துள்ளேன். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பார் என்று நபியே இம்மக்களிடம் கூறுவீராக என்று சூரத்துல் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக இருந்தாலும் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டும், அதை தவிர வேறு வழி இல்லை உங்களுக்கு என்று கூறுகிறார். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையை பின்பற்றுவதெல்லாம் அவர்களின் நேசம் இருக்கிறது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும், அவர்கள் காட்டி தந்த வழியில் நம் வாழ்வை நாம் ஆட்சி அமைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகையவர் தான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பல நபித்தோழர்கள் பாடல்களை பாடுகின்றனர். அதில் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாடலும் கஅப் இப்னு ஷுவைப் அவர்களுடைய பாடலும் குறிப்பிடத்தக்கவையாக அமைகிறது. அந்த பாடல்களை ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஆளுக்கொரு பிரதியாக எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளில் பாடிக்கொண்டிருக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் நபித்தோழர்களுக்கு பேர் வந்த தாபியீன்களும் அவர்களுக்கு பேர் வந்த தபவு தாபியீன்கள் இமாம்கள் யாரும் அவ்வாறு செய்யவில்லை. அவர்கள் நம்மை விட அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மௌலிதை ஓதாததற்கும் மீளாத விழா கொண்டாடாததற்கும் காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டாததே ஆகும். பொதுக்கூட்டம் போட்டு உரை நிகழ்த்துவதும் அறிவுரை கொள்வதும் பலாச்சோறு என்ற பெயரில் காட்சி விளங்குவதும் நாம் அன்றாட எல்லா காலகட்டத்திலும் நாம் செய்யக்கூடிய ஒரு நற்செயலாகவே அமைகிறது. அதற்கு ரபியுல் அவ்வல் என்ற மாதத்தை தேர்வு செய்வதையும் அதற்கு மீளாத விழா என்ற பெயரில் நடைமுறைப்படுத்துவதையும் நாம் குறை கூறுகிறோம். அவ்வாறு செய்வது என்பது நம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாக அமைகிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் மௌலிதும் அதுபோலதான். மௌலித் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தராத ஒன்றாக அமைகிறது. வெறும் காசு படத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் விஷயத்தில் அவர்கள் வரம்பு மீறுகின்றனர். அவ்வாறு வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் கண்டிப்பாக தண்டிப்பான். அது மட்டும் இல்லாமல் இதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நம் மார்க்கத்தில் என்பதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆகையால் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது வாழ்வை அவர்கள் வாழ்வை நடத்தி நல்ல முறையில் நாமும் அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்றும் அவர்களின் மார்க்கத்தில் அவ்வாறே இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறிய வழியில் சேர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேசம் நான் முதலாவதாக ஓதி காட்டிய வசனத்தில், அதாவது சூரத்துல் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளதைப் போல அல்லாஹ்வின் மன்னிப்பையும் அவனது மகத்தான அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் என்றும் நம்மை அது மட்டுமே சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் என்றும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்தவராக நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிது தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. குட், போகலாம். எஸ் நபீலா, ஆலிமா, முதலாம் ஆண்டு மாணவி, தொழுகையின் முக்கியத்துவம் என்ற பெயரில் தலைப்பில் உங்களுக்கு சிற்றுரையாற்றுவார். கிட்டத்தட்ட நின்று போ. அல்லாஹ் கூறினார், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஸகாத் கொடுத்து வாருங்கள், ருக்கு செய்வோருடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள். கலிமாவுக்கு பிறகு இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் மிக முக்கியமான கடமை தொழுகையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 5 அடிப்படை கடமைகளை நிறுவப்பட்டுள்ளது. அவை வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்றும் சாட்சியுள்ளனர். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஸகாத் கொடுத்து வருவது, ஹஜ் செய்வது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது ஆகியவை ஆகும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள உடன் மறுத்தொழுகைதான், நமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள உடன் மறுத்தொழுகைதான். இவை யார் தொழுகை எடுத்து விடுகிறார்கள் அவர் காப்பிடாது விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் குறைதா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திருமணி. தொழுகைதான் இஸ்லாம் நிலை மாற்றத்தில் கூறாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காரியங்களை தடை இஸ்லாம் ஆகும், அதன் மூலம் தொழுகையாகும். அது மிக உயர்ந்தது, அல்லாஹ்வின் வாக்கில் அறிவோடு துணிவதாகும். அறிவிப்பவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. மறுமையில் ஒரு அடியானிடம் விசாரிக்கப்பட்டு முதல் கேள்வி தொழுகை பற்றினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் ஒரு அடியானிடம் விசாரிக்கப்பட்டு முதல் கேள்வி தொழுகை பற்றினார். அது சரியாகிவிட்டால் அவன் வெற்றி பெற்று விடுவான், அது சீக்கிரத்தை விட்டால் அவன் தோற்று விடுவான், தேனிலத்திற்கு ஆளாகி விடுவான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. இந்த சலாத் அனில் ஃபௌஸலி வல் முன்கர். தொழுகை மனிதனிடம் நற்குணங்களை வளர்க்கிறது, தீய குணங்களை தடுக்கிறது. அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீமையான காரியங்களை விட்டு மனிதர்களை தடுக்கின்றது. பிள்ளைகள் கெட்டுப் போவது, படிப்பில் குறிப்பாகுவது ஆகிய விஷயங்கள் அனைத்திலும் தொழுகை முறையாக செயல்படுத்தும் தொழுகை விட்டுவிடுவதும் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிள்ளைகளை சீர்திருத்துவதும் படிப்பில் அவர்கள் முயற்சிகளை அடைவதும் தொழுகை கொண்டுள்ளார். தொடரில் அவர்கள் வெற்றி பெறுவதும் மறுபுறத்தில் அவர்கள் ஈடேற்றம் பெறுவதும் தொழுகை கொண்டுள்ளார் என்று கூறி தொழுகை முடித்துள்ளார். கையில் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க. பேப்பர் இருந்ததுன்னா கையில் எடுத்துகிட்டு வாங்க. திக்கும்போது சொல்லி தருவேன். இல்லைன்னா உங்களுக்கு திக்குச்சுன்னா வாசுறது தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் போயிடும். இந்த மணிக்கணக்கில் நிற்கக்கூடாது. அடுத்து TM ஐனுல் ஃபாத்திமா, ஆலிமா, முதலாம் ஆண்டு மாணவி, கொள்கையில் உறுதி என்ற தலைப்பில் சிற்றுரையாற்றுவார். السلام عليكم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கொஞ்சம் நீங்கள் வந்தேறவே மாட்டீர்கள். கொஞ்சம் எல்லாம் தேவையில்லை மற்றும் தூதராக சொல்கிறோம். அண்ணாவுக்கு எதிரே அறிவிப்பார்கள். அவனை மட்டுமே வழங்கி உங்களால் பரிசு வழங்க நடத்த வேண்டிய கொள்கையாகும். இந்த ஏற்றுக்கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் உறுதியாக என்னை அறிவ நாயகம்
நிறுத்து நிறுத்து, இன்னொரு தடவை நீ போ. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. மைக்கை சரி பண்ணு. பிஸ்மில்லா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இதையும் சேர்த்துக்குவோம். ஐநூல் ஃபாத்திமா இன்னொரு வாய்ப்பு தரப்படும். ஒரு ஆளுக்கு அடுத்து சவுண்டா பேசணும். சவுண்டா பேசினா தான் மார்க்கு கிடைக்கும், இல்லைன்னா மார்க்கே போட மாட்டாங்க. அடுத்து ஆலிமா முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி எம் ஃபாத்திமா மறுமை சிந்தனை என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் சிற்றுரையாற்றுவார். அதை இதில் போட்டுக்கோ. ஒரு நிமிஷம் நில்லு நில்லு டேய் நில்லு. கிட்டத்தில் வா, கிட்டத்தில் வா, மைக்கு கிட்டத்தில் வா, அந்த மைக்கு கிட்டத்தில். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு பற்றி அந்த அளவுக்கு நமக்கு எப்படி மாற்றம் திருநாள்கள் கூட அதை பற்றி எச்சரிக்கை செய்கிறார். எவ்வளவு இஸ்லாமாக கொண்டாப்படுகிற இஸ்லாம் கற்றுக்கார் எல்லாரிடத்துமே உணர்வுடன் வருகிற மக்களும் நாங்கள் பயன்பெறாது.
மேற்கூறிய வசனத்தின் மூலம் கடமை தரப்பிலிருந்து தடையை மனித உரிமை கைவிட்டது யார் அதுதான் கடமை மறுமை நாட்டில் அதாவது நியாயத்திற்கான நடவடிக்கையாகும் யாரும் எதன் மூலமும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் மனித நாயகர்களெல்லாம் மக்கள்தான் அறிவியை வாழ்ந்தது முகமதி மகன் பாட்டிமாவை காப்பாற்ற வருகிறார். இவ்வாறுதான் மறுமை குடும்பத்திற்கு அடுத்து கேஎம் அனிகா ஆலிமா முதலாம் ஆண்டு மாணவி. அணியாதே தாயத்து அது ஈமானுக்கு ஆபத்து என்ற தலைப்பில் செய்தியை சொல்வார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு முன் அணியாதை தாயத்தை ஈமானுக்கு ஆபத்து என்ற தலைப்பில் உரையாற்றுகிறேன். இவ்வுலகில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய அதிகமான சுற்றான விஷயங்களை வந்து உலகிலோ தலையிலோ உலகிலோ தாயத்தை அஸ்மா சொல்லும் பொழுது இது தாயத்தை இல்லாதவர்களும் தலையில் அல்லது வீட்டில் அஸ்மா படம் இல்லாதவர்களும் இது நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அந்த அளவில் இந்த தாயத்தஸ்மா கலாச்சாரம் நமக்கு மத்தியில் பரவியிருக்கிறது. உலகில் ஏதாவது ஏற்பட்டுவிட்டால் உடனே சாதியிடம் அல்லது நகரிடம் சென்று தையல் அல்லது தாயத்து வாங்கி கையில் அல்லது இறுதி கட்டிக் கொள்வார்கள். அதே போல வியாபாரத்தில் தொய்வோ நஷ்டமோ ஏற்பட்டுவிட்டால் தங்கள் நாட்டிலிருந்து படையெடுத்து விடுவார்கள். அவர்களது மக்களை ஏமாற்றுவதற்காக நமது வரையான எங்களை இறுதிக்காக முன்னாடி வரை போட்டு இதை கட்டிக்கொள் அல்லது கல்லாக வைத்துக் கொள்வார்கள், பொங்கல் என்று கூறுவார்கள். ஈமானை இருந்து நம்பவர்களை வாங்கிக் கொண்டு வந்து விடுவார்கள். இதுவெல்லாம் நமக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயமாகும். இப்படி செய்யும்போது நம்ம அவராயிரவர் தாயத்து அஸ்மா சொல்லப்படுவதால் நம் ஈமான் எந்த அறிவித்து வரப்போகிறது என்பதை அறியாதவராக இருந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நம் ஈமானை இல்லாமல் ஆகக்கூடிய சுக்கான ஈடுசெயலாகும். ஒரு மனிதன் கையில் ஒரு வலையை அடிச்செல்லாம் அழைப்பதம் அவர்கள் கண்டார்கள். அப்போது இது எதற்காக அழிந்தீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு மனிதன் வாகினா என்று மொழியின் காரணத்தினால் போட்டுக் கொண்டே கேட்டார். அதற்கு உடனே நபிகளெல்லாம் அழைப்பதம் அவர்களை கலற்றி உனக்கு பலவீனத்தை தான் ஏற்படுது. இதை அழிந்த நிலையை நீ மரணித்து விட்டால் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டேன் என்றார்கள். மேலும் நபிகளெல்லாம் அழைப்பதம் அவர்களுக்கு அசல்தான் அல்லது நபி வந்து சொல்கிறார்கள். யார் தாயத்தை உணவிட்டு கொள்கிறார்களோ அவர் அல்லாவுக்கு இதை கற்று விட்டார்கள் என்று கூறினார்கள். இன்னும் கூறினார்கள், நான் தாயத்தை சமீபத்தை பல அலமன் ஆகுவது. யார் தாயத்தை மஸ்மாவில் உணவிட்டு கொள்கிறார்களோ அவை நாட்டத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்க மாட்டான் என்று கூறினார்கள். இந்த எதிர்ப்புவாவையும் செய்துள்ளார்கள். தாயத்தை மஸ்மாவில் எந்த அளவுக்கு எதிர்த்து கூறியுள்ளார்கள் என்று. அல்லாஹ்வின் உங்களுடைய தூதரை ஈமான் கொண்டுள்ள முஸ்லிம் தாயத்தை மஸ்மாவில் தொங்க விட்டுக் கொள்வானா? தொங்க விட்டுக் கொள்வது ஒரு உண்மையான முஸ்லிம் நாங்கள் இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். தாயத்து அஸ்மா இவர்கள் எல்லாம் ஈமான் செயல்களாகும். இதனால் நாம் ஈமானை இழந்து விடுகிறோம். எனவே இப்படிப்பட்ட செயல்களை நாம் முற்றிலும் பேசி நாம் ஈமானை பாதுகாத்து கொள்வோமாக போலாம். அடுத்து TM ஐனுல் ஃபாத்திமா கொள்கையில் உறுதி என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் சிற்றுரையாற்றுவார். ஆலிமா முதலாம் ஆண்டு மாணவி. Assalamualaikum. Alhamdulillah wassalatu wassalamu ala
தெய்வம் ஆவார். அன்பான பெரியவர்களை, என்போல மாணவ மாணவர்களே, இப்போது உங்களுக்கு மத்தியில் கொள்கை உறுதி என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்ற வந்துள்ளேன். அல்லாஹ் கூறுகிறான், "வலதுலில்லாஹி வலா துஷ்ரிகூ பிஹி ஷைஅன்." அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். 4வது அத்தியாயம் 36வது வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், "நான் உங்களுக்கிடையே இரண்டை விட்டு செல்கிறேன். அவ்விரண்டை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று அவன் தூதராரின் வழிமுறைகள்." காவியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வணங்கி குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றி நடத்த வேண்டும் என்பதை அவரது கொள்கையாகும். இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகத்தின் கட்டளையாகும். சுஃபியான் பின் அப்துல்லா என்ற நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இஸ்லாத்தை எனக்கு ஒரு போதனை கூறுங்கள், உங்களுக்கு பிறகு அதை பற்றி நான் யாரிடமும் கேட்கக்கூடாது என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டேன் என்று கூறி பிறகு அதை உறுதியாக நீங்கள் கூறினார்கள். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொள்கை உறுதிக்கு துணை தோழர்களின் வரலாறு ஒரு சான்றாகும். முன்னொரு காலத்தில் இணையமைப்பவர்களுக்கு மத்தியில் சில இளைஞர்கள் ஏகத்துவ கொள்கையை கடைபிடித்து அதனை மக்களுக்கு தைரியமாக எடுத்துச் சொன்னார்கள். அதனால் அந்த மக்கள் அந்த இளைஞர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். அவர்கள் மீது வன்முறையை கட்டமைத்து விட்டார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், ஊர்விளக்கம் செய்தார்கள். அதனால் அந்த இளைஞர்கள் எதற்கும் அசைவு கொடுக்கவில்லை. உன்னோடு ஒத்துக்கை விட்டால் உயிரை காத்துக் கொண்டு ஊரில் இருக்கலாம், இல்லை என்றால் உன்னை விட்டே ஓடிவிட வேண்டும் என்ற நிலை இருந்தது. இந்த இக்கட்டான நிலையில் அந்த இளைஞர்கள் தங்கள் கொள்கையை காத்துக் கொள்வதற்காக அந்த ஊரை விட்டு ரிசர்ச் செய்து வறுமையை தள்ள போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட சில சகாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொள்ளைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்தார்கள். அது அவர்களுடைய ஈமானை அசைத்து விடவில்லை. கொள்கையில் அவர்கள் கொண்ட உறுதி, செல்வம், செல்வாக்கு, சொந்த பந்தம் ஆகிய அனைத்தையும் தியாகம் செய்ய வைத்தது. எதிர்ப்புகள், ஊர் விளக்கம் போன்ற எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கொள்கையில் அவர்கள் சமரசம் செய்யவில்லை. இதோ அரசின் மகன் பகாப் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு அன்வார் என்ற பெண்ணிடம் அடிமையாக இருந்த போது ஏகத்துவ கொள்கையை பெற்றார்கள். ஒரு நாள் இரும்பு பட்டறையில் இரும்பை காட்சி வால் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது தான் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதை அங்கு வந்தவர்களிடம் சொன்னார்கள். சொன்னதுதான் தாமதம், அவர்கள் அடித்து ஒடுக்கப்பட்டார்கள். ஒரு நாள் இரும்பு பாலங்களை பழுக்க காய்ச்சி அவர்களுக்கு சூடு போட்டார்கள். நெருப்பை மூட்டி கவாப்பை அவர்கள் தள்ளி விடுவார்கள். அப்பப்பா, அவர்களுடைய கொழுப்பு குடிக்க நெருப்பை அடைந்துவிடும். கொடுமைகள் அனைத்து கவா கொடுத்து கொண்டார்கள். நெருப்பும் இரும்பும் அவர்களுடைய இறை நம்பிக்கை இனியும் அசைக்கவில்லை. ஏழ்மையின் துன்பம் அவர்களை விரட்டிய போது கொண்ட கொள்கை அவர்கள் விட்டுவிடவில்லை. ஆனால் இன்றோ நம்மிடம் கொள்கை இருக்கிறது, உறுதி இல்லை. குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று வாய்மையை பேசுகிறோம். நெருக்கடிகள் வரும்போது பின்வாங்குகிறோம். குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக சமுதாயத்தில் பிளவு ஏற்படும் என்ற சட்டத்தில் இருந்து நழுவி செல்கிறோம். கடலும் கரையும் போல, வீடும் வாசலும் போல கொள்கையை கொள்கையும் நம்மிடம் ஒரு சேர அமைத்திருக்க வேண்டும் என்பதே நபிகள் நாயகத்தின் கட்டளையாகும். துணை தோழர்களிடமும் நபித்தோழர்களிடமும் நாம் கண்ட அமைதி கொள்கை மாதிரியாகவும் காணப்பட வேண்டும். எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை கலப்படச் செய்யவிடாதே. எங்கள் இறைவா, எங்கள் மீது பொறுமை கொள்வாயாக. எங்கள் பாடங்களை நிலைப்பற்றுவாக என வேண்டி கூறிக் கொள்கிறேன். வாழ்ந்தோமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். குட். ரீமி சஹானா ஆலிமா, 1ஆம் ஆண்டு மாணவி. பொய் சொல்வதன் கேடுகள், பொய் சொல்வதன் கேடுகள் என்ற தலைப்பில் சிற்றுரையாற்றுவார். முன்னால் உள்ள மைக்குக்கு பக்கத்தில் நிற்கணும். அன்பார்ந்த பெரியவர்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் பொய் சொல்வதன் கேள்விகள் என்ற தலைப்பில் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். ஒரு செய்தியை உள்ளபடி கொள்வது உண்மை என்று சொல்லப்படும். பொய் சொல்வது உண்மையற்ற செயலாகும். இஸ்லாம் அதை முற்றிலும் வெறுக்கிறது. இஸ்லாம் அதை பெரும் பாவமாகவும் கருதுகிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தோழர்கள் ஆம் அறிவீர்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைப்பதும் பெற்றோர்களுக்கு நிந்திப்பதும் ஆகும் என்று கூறினார்கள். சாய்ந்து கொண்டிருந்த அவர்கள் எழுந்து அமர்ந்து பொய் சொல்வதும் பொய்சாட்சி சொல்வதும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிறுத்த மாட்டார்களா என்று நாங்கள் அஞ்சு மறைந்து அறிவிப்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்தில் பொய் சொன்னால் பரக்கத் நீங்கிவிடும் என்பது ஒரு நன்மொழி. அதாவது பொய் சத்தியம் உங்களது பரக்கத்துகளை அழித்து விடுகிறது, உங்களது பரக்கத்துகளை அழித்து விடுகிறது, உங்களது பரக்கத்துகளை அழித்து விடுகிறது. பொய் சத்தியம் பொய் சொல்பவன் அல்லாஹ்விடத்தில் மிக கேவலமாக கருதப்படுவார். அவன் உண்மையை சொன்னாலும் பொய் சொல்கிறான் என்றே கருதுவார்கள். அவனின் மீது நம்பிக்கை இருக்காது. பொய் சொல்வது நயவஞ்சகனின் அடையாளங்களில் ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நயவஞ்சகனின் அடையாளங்கள் மூன்றாகும். பேசினால் பொய் பேசுவார், வாக்களித்தால் மாறு செய்வார், நம்பினால் துரோகம் செய்வார். இவ்வாறு நாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தாமல் அதை உண்மையிலேயே ஆராயாமல் பிறரிடம் கூறுவது பொய் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு செய்தி ஒருவன் நாம் கேள்விப்பட்டதை எல்லாம் பிறரிடம் கூறுவது அவன் பொய்யன் என்பதற்கு பொதுவாக சான்றாகும். எனவே உண்மை பேச வளர்ந்தவர்களும் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு மனிதர் உண்மை பேசிக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் வகையான அவரை உண்மையாளர் என்று எழுதப்படுவார். பொய் சொல்வதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஏனெனில் பொய் தீமைக்கு வழிகாட்டுகிறது, தீமை நரகத்திற்கு வழிகாட்டுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வாக்கியமான அனுமதி போகலாம், அதுன்னு வச்சுட்டு போ. அடுத்தபடியாக ஆலிமா மாணவிகள், 2ஆம் ஆண்டு மாணவிகள் உங்களுக்கு மத்தியில் இரண்டு நபி மொழிகளை எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். இந்த பேச்சு போட்டியில் உள்ளவங்க இருக்காங்க தானே? ஆலிமா மாணவிகள் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஆலிமா மாணவிகள் பேச்சு போட்டி. முதலாவதாக சாஜிதா, புறம் பேசுதலை புறந்தள்ளுவோம் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் சிற்றுரையாற்றுவார். சரி சரியா வரும். நீங்கள் போகணும். ரைட். பேசலாம் அல்லது இல்லாத பேசலாம்.
சலாம். அடுத்தபடியாக தஸ்னீம் தாரிகா ஆலிமா 2ஆம் ஆண்டு மாணவி, இஸ்லாம் கூறும் பெண்ணொழுக்கங்கள் என்ற தலைப்பில் சிற்றுரையாற்றுவார். மாற்றி போடு, அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மைக்கு கிட்ட நில்லு. அஸ்ஸலாமு வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த பெரியவர்களே, என்கின்ற மாணவர்களே, நான் இன்று உங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் கூறும் பெண் ஒழுங்குகள் என்னும் தலைப்பின் கீழ் சிறிது நேரம் உரையாற்ற வந்துள்ளேன். சமுதாயத்தின் மிக முக்கியமான அங்கமாக பெண்கள் திகழ்கிறார்கள். எந்த சமுதாயத்தில் பெண்கள் கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறார்களோ அந்த சமுதாயம் தான் சிறந்த சமுதாயமாக திகழும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயம் சிறந்து விளங்க வேண்டுமானால் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கூறியுள்ள ஒழுக்க நெறிகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் கடைபிடித்தால் இம்மார்க்கத்திற்கு மட்டும் சிறப்பு கிடையாது, இதனால் இஸ்லாமிய பெண்களுக்கும் சிறப்பு உண்டு. அவர்கள் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் உயர்வோடும் நேர்மையோடும் வாழ முடியும். அந்த அடிப்படையில் ஒரு சில ஒழுங்குகளை உங்களுக்கு முன்னால் நான் கூற விரும்புகிறேன். முதலாவது ஒழுங்கு, வீட்டை விட்டு வெளியேறும் போது தம்முடைய முன்கை தவிர தம்முடைய அழகையும் அலங்காரத்தையும் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார், வலா யுபதின ஸீனத்தஹுன்ன இல்லா மா தஹர மின்ஹா. தாமாக வெளியே தெரிவித்தவற்றை தவிர தம்முடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். மேலும் ஒரு நன்மொழியை பாருங்கள், யார் இருக்கவாறு ஆடை அணிந்து கொண்டும் அங்கங்கள் வெளியே தெரிவித்த வகையில் மெல்லிய ஆடை அணிந்து கொண்டும் ஒட்டகத்தின் திமிலை போல் ஒரு யார் கொண்டை போட்டுக் கொண்டும் தாமும் மையல் கொண்டு பிறரையும் மையல் கொள்ள செய்கிறாரோ அத்தகைய பெண்கள் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள். ஏன் அதன் வாழையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொல்லலாம் வலிவசலம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியேறும் அநேக பெண்கள் இப்படித்தான் உள்ளார்கள். கலாச்சாரமானது தற்போது பெருகி வருவது இதைத்தானே காட்டுகிறது. அடுத்து இரண்டாவது ஒழுங்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், தமது கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கணவன் கூறில் இல்லாத போது பேண வேண்டியவைகளை, அதாவது தம்முடைய கற்பையும் கணவன் சம்பாதித்த பொருட்களையும் நல்ல முறையில் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்லொழுக்கமுள்ள பெண்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறையான குர்ஆனில் குறிப்பிடுகிறார், வஸ்ஸாலிஹாத்து ஹாஃபிலாத்து மாலிதாத்து லில்கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். நல்லொழுக்கமுள்ள பெண்கள் யார் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள், கணவன் ஊரில் இல்லாத போது பேண வேண்டியவைகளை, அதாவது நம்முடைய கற்பையும் கணவன் சம்பாதித்த பொருட்களையும் அல்லாஹ்வின் பாதுகாவல் மூலம் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று கூறுகிறார். ஆனால் இன்றைக்கு கணவனுக்கும் கட்டுப்படாமல் கணவன் சம்பாதித்தவைகளையும் எடுத்துக்கொண்டு காதலோடு ஓடி போய்விடுகிறார்கள். இவர்களெல்லாம் நல்லொழுக்கமுள்ள பெண்களா? சிந்தித்து பாருங்கள். அடுத்து இஸ்லாமிய பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, நல்ல விஷயத்தை பேச வேண்டும். இந்த 4 விஷயத்தில் பெரும்பாலானோர் சறுக்கி விடுகிறார்கள். பிறருடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவித்து விடுகிறார்கள், பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடுகிறார்கள். இன்றைக்கு தென்னைகளிலும் தெருக்களிலும் பெண்கள் ஒன்று கூடிவிட்டால் அங்கு நல்லவை பரிமாறப்படுவது அரிதாகவே உள்ளது. மாறாக யாரை பற்றியாவது கோல் சொல்லிக் கொண்டும், யாரை பற்றியாவது புறம் பேசிக் கொண்டும், யாரை பற்றியாவது அவதூறு சொல்லிக் கொண்டும் விட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கமானது கோல் புறம் அவதூறு போன்றவற்றை பேசுவதை கடுமையாக எச்சரிக்கிறது. இதனால் மக்களிடையே விரோதமும் குரோதமும் ஏற்பட்டு நல்லிணக்கம் கெட்டு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. நமது மார்க்கம் நல்ல விஷயத்தை பேசுமாறு நம்மை ஆர்வமூட்டியுள்ளது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோர் நல்லதை பேசட்டும், அதன் வாய்மூடி இருக்கட்டும். மேலும் அழகிய வார்த்தைகள் தங்கமாகும் என்று கூறியுள்ளார்கள். இந்த 2 ஹதீஸ்களும் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு ஹதீஸை பாருங்கள், யார் தமது 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் தமது 2 கால்களுக்கு
முழுவதையும் பாதுகாக்க எனக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து இன்றைய காலகட்டத்தில் பெண்களிடம் கூட பழக்கங்களும் கூட நம்பிக்கைகளும் அனாச்சாரங்களும் மலிந்து கிடக்கின்றன. திருமணத்தின் போது பூ கட்டுதல், தாலி கட்டுதல், கலப்பரப்பு தூக்குதல், மாப்பிள்ளை ஊர்வலம், ஜோஷியம் பார்த்தல், குறி பார்த்தல், சகுனம் பார்த்தல், ஒரு சில பொருட்களை அவசகுணமாக கருதுதல் இன்னும் நிறையவே இருக்கின்றது. இவை அனைத்தும் நாம் விற்பழுத்த வேண்டிய ஒன்றாகும். தமது திருமண நாளை கொண்டாடுவதும் தமது குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதும் கூட பழக்கம் இல்லையா? நமக்கு திருமணம் நடந்த அதே நாளும் நமது குழந்தைகள் பிறந்த அதே நாளுமா திரும்ப வருகிறது? இல்லையே, வேறொரு நாள் தானே வருகிறது. அதை கொண்டாடுவது எப்படி செல்லலாம்? இது அல்லாஹ்வும் அவரது தூதரும் காட்டித்தராத வழிமுறையாம். மீனாடு விழா கொண்டாடுவதும் பலாச்சோறாக்கி விளங்குவதும் சன்மார்க்கத்தின் சட்டம் என்று யார் சொன்னது? அல்லாஹ்வா, அல்லாஹ்வுடைய தூதரா? இவ்வளவு என்ன, எழவு வீட்டில் கூட எத்தனை சடங்குகள், முதலாம் நாளில் இருந்து 40ஆம் நாள் வரை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டி தந்ததாம். இல்லையே, நபி அவர்கள் காலத்திலும் இமாம்கள் காலத்திலும் சகாபாக்கள் காலத்திலும் இல்லாத இந்த விஷயம் நமது காலத்தில் மட்டும் எப்படி வந்தது? இங்குதான் நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களின் நடைமுறைகளை ஜான் ஜானாகவும் புலம் புலமாகவும் அப்படியே காப்பி அளித்தீர்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் உடுப்பில் கொண்டு நுழைந்தால் நீங்களும் அதில் நுழைவீர்கள் என்றார்கள். அப்போது சகாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் என்றால் யூத கிறிஸ்துவர்களையா கூறுகிறீர்கள் என்றார்கள். அதற்கு நபி அவர்களை சொல்லாமல் வேறு யார் சொல்லியிருக்கிறார்கள்? அந்த நபி அவர்கள் செய்த எச்சரிக்கை இன்று வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது புரிகிறதா இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று? மாற்று மதத்தவர்களிடமிருந்து, குறிப்பாக யூத கிறிஸ்துவர்களிடமிருந்து காப்பியளிக்கப்பட்டவையான இந்த விழாக்கள் இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தமது உத்தரவில்லாத செயலை எவன் செய்கிறானோ அது நிராகரிக்கப்படும். மேலும் யார் மாற்று கூட்டத்தாரின் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவர் சார்ந்தவர் என்று கூறியுள்ளார்கள். எனவே இம்மாதிரியான பழக்க வழக்கங்கள் நம்மிடம் இருந்தால் இதை விட்டு நாம் விளங்கிக் கொண்டு ஐவேளை கொள்கையை முறையாக கடைபிடித்து அண்டை வீட்டாருடன் அழகிய முறையில் நடந்து கொண்டு கணவனையும் வீட்டையும் நல்ல முறையில் பேணி பாதுகாத்துக் கொண்டு நமது குழந்தைகளுக்கு நல்லொழுக்க பயிற்சி அளித்து அடக்கம், நாணம், இரையச்சம் என பெண்கள் பேண வேண்டிய ஒழுங்குகளை பேணினால் கேள்விகளிலும் கேவலங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு கண்ணியமான வாழ்வினை வாழ முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இதற்கு துணை புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக என்பதை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட். அடுத்தபடியாக எஸ்.ஏ. நசீஹா ஆலிமா 2ஆம் ஆண்டு மாணவி, இறை மார்க்கத்தில் கல்வி என்ற தலைப்பில் சிற்றுரையாற்றுவார். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தில் உலகில் எந்த மதமும் எந்த சித்தாந்தமும் வலியுறுத்தாதவர்களுக்கு இஸ்லாம் கல்வியை வலியுறுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை இறைத்தூதராக அறிமுகம் செய்யும் போது அவர்களுக்கு அருளிய முதல் செய்தி இக்ராஹை படிப்பீராக என்பதுதான். படித்தார்கள் அறிவிப்பதற்கும் அதன் மூலம் மக்களை கல்வியிடப்படுத்தும் என்பதற்காக. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் அல்லதி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன இன்னமா யذكروا உலல் அல்பாப், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்கள், அறிவுடன் நல்லது பெறுவார்கள் என்று கூறினார். மற்றொரு வசனத்தில் என்போல் அல்லதீன ஆமனுக்கும் வல்லதீன ஆமனு உங்களுக்கு கல்வியுடன் ஏற்பட்டவர்கள் கல்வி இல்லாதவர்கள் காண்பவர்கள். கல்வி உலக கல்வி, மாற்று கல்வி இன்று வகை ஒப்பிடும். எல்லோரும் டாக்டர் வேண்டும், எல்லோரும் இன்ஜினியராக வேண்டும் இஸ்லாம் சொல்வதில்லை. ஆனால் எல்லோரும் மார்க்கத்தை திடீராக வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது. உங்களை இதே நம்பிக்கையுடையவர்களுக்கும் கல்வி உடையவர்களுக்கும் அல்ல அந்தஸ்துகளை உயர்த்துகிறார்.
ومن جعل ذلك يلتزم فيه علما سهل الله له بذلك من الجنة. கல்வி பெறும் பாதையை யார் செலுத்தினாரோ அவர் அல்லா சொர்க்கத்துக்கு செல்லும் பாதை எளிதாக்கினார் என்பது அறிவோம். இந்நபிமொழி இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்து வைக்கிறது. ஒரு மனிதன் மாற்று கல்வியால் மனிதனின் சிந்தனை, ஒழுக்கம், செயல்பாடு போன்ற பண்படுகிறது. ஏனென்றால் மனிதன் பண்பாட்டால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். இதற்கு நேர்மாறாக உடலியல் கல்வி மனிதனின் அனைத்தையும் சீர்கழிக்கிறது. கல்வி என்பது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாகும். ஒருவன் சிந்திக்கவும் செயல்படவும் தேவையானது அறிவுதான். அந்த அறிவை பெற்றிட அல்லாஹ் உதவிய பேரறிவு கல்வியாகும். கல்வி என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். தொலைதூர நோக்கோடு மனிதர்களை நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். சொர்க்கம் செல்வது இயற்காக உயிர்மோன் சாப்பிடும் பக்குவத்தை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு கல்வி ஒருவருக்கு காசு, பணம், சம்பாத்தியத்தையும் கலாச்சார சீர்கேடுகளில் ஏற்படுத்துமானால் அது பயனற்ற கல்வியே. நக்சலெல்லாம் அவர்கள் பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு இருக்கிறார்கள். உலக கல்விக்காக மழை, வெயில், பள்ளி, குளிர், பனி பாராமல் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அரவணைகள் வழிசென்று சூழ்வதற்காக சாலையோர் வழிமேலிருந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாலையோர் மாநில மக்களை மருத்துவர் அளிப்பதற்கு யாரும் தயார்படுவதில்லை. சாதாரண தலைவலி, கால்வலிகளை மருத்துவர் விலை கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஏன் மருத்துவர்களின் ஆசிரியர் கேட்டால் எங்க அம்மா எழுதுவிடுகளை சாரம் ஒன்றுகளை பிள்ளைகளை பார்க்கிறோம். இதுதான் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை மருத்துவர் அளிப்பது லட்சமாகும். குறிப்பிட்டு அதை இன்னொரு குறிப்பிட்டு இதுதான் போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடுவீங்க என்று சொல்லிட்டாங்க. சொர்க்கத்தை பெற்றுதரக்கூடிய ஆகக்கூடிய மாற்றுகளை சம்பிள்ளைகளுக்கு போட்டி போடுவதை விட்டுவிட்டு வறுமையும் கௌமையும் உதவாத உலக கல்வி பெற்றுதற்கு இன்றைய பெற்றவர்கள் போட்டி போடுகிறார்கள். உலகத்தை ஏமாற்றுகிறது எங்கேதான் போடுகிறது அல்லா காரணம். எனவே மாணவர்களை கற்போம், நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமாக சூழலுக்கும் அடிப்படையில் வேண்டிய வாக்கியத்தை ஒட்டிக் கொள்கிறேன். வாக்கியங்கள் அல்லது நம்பினார்கள். அடுத்தபடியாக ஹதீஸ் போட்டி. ஆலிமா மாணவிகள் 1ஆம் ஆண்டு. முதலாவதாக எஸ் அஸ்ரா அல்லாவின் விருப்பும் வெறுப்பும் என்ற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழியை உங்களுக்கு எடுத்துச் சொல்வார். நான் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுக்கும் விருப்பம் வெறுப்பும் என்ற கருத்தில் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கூறப்பட்டுள்ளது. அப்பல் விலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அஃபல் விலாதி இலல்லாஹி அஸ்வாஹுஹா. இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசல்களாகும். இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான இடம் கடைசியாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் கூறுவது என்ன? உலகில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்களும் உள்ளன, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடங்களும் உள்ளன. பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்களாகும், கடைத்தெரு அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடங்களாகும். பள்ளிவாசல்களை நேசிக்க வேண்டும், கடைத்தெருவை வெறுக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் அங்கு வழிபாடு செய்வதன் மூலம் இறையிறக்கத்தை பெற்றுள்ளது. கடைத்தெரு மோசடி, துரோகம், பற்றி ஒழுங்கற்கேடுகள் போன்ற தீமைகள் அரங்கேற்றப்படுவதால் அது இறைவனின் விருப்பை சம்பாதிக்கிறது. குட். அடுத்தபடியாக டி.எம். தமீனா பர்வீன். கீழ் நிலையில் உள்ளவரை கவனி. எப்போதுமே நமக்கு மேலே உள்ளவங்களை பார்க்கக்கூடாதான், நமக்கு கீழே உள்ளவங்களை தான் பார்க்கணும். இது குறித்து நபிகளாரின் வழிகாட்டுதலை உங்களுக்கு எடுத்து சொல்வார். நபி
Assalamualaikum Bismillahirrahmanirrahim. Wassalatu wassalamu ala rasulil karim. Amma ba'd. கண்ணியமிக்க பெரியோர்களின் தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் தீங்கிலே உள்ளவரை கவனி என்ற தலைப்பில் அவர்கள் காட்டி தந்தையை கூற வந்துள்ளேன். இதான் அபராதமும் இலாமங்குள்ளல் அலையில் மாறி வல் கல்வி கல்யம்பு செல்வத்திலும் தோட்டத்திலும் தன்னை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டார். உடனே அவற்றில் தமக்கு கீழானவர்களை அவர் நினைத்து பார்க்கட்டும். அறிவிப்பவர் அபுஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி 6490. இந்த ஹதீஸ் கூறுகள் என்ன? மனிதர்கள் ஏற்றத்தாருடனே படைக்கப்பட்டுள்ளனர். படிப்பு, அழகு, செல்வம், ஆரோக்கியம் என அனைத்திலும் ஒருவர் மற்றவரை விட மேம்பட்டவராக உள்ளனர். ஒருவர் இவற்றில் தன்னை விட மேம்பட்ட ஒருவரை கண்டால் உடனே அவர் தமக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை நினைத்து பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் தமக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்க்கும் போது அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையின் அருளை புரியும். அது மட்டுமல்ல, இது பிறர் மீது பொறாமை மற்றும் குரோதம் கொள்வதை விட்டும் நம்மை தடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். குட். இது என்ன ஒரு ஆமாம், நான் வேணும் வர சொல்லுவேன். அப்துல் காதர் நம்பர் இல்லையா? பேங்காக போயிருக்காப்புல. அந்த என்னது நம்ம வாஷ் பேஷனுக்கு கீழே துணி கிடக்கும், அதை எடுத்து இதில் போடு. அடுத்தபடியாக KA அனிகா உழைப்பே உயர்வு என்ற தலைப்பில் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலில் இருந்து உங்களுக்கு சொல்வார். உங்களுக்கு மத்தியில் உழைப்பே உழைப்பு இருந்தாலும் நபிசுல்லாஹு வாழ்த்ததை உங்களுக்கு முன்பு கூறப்படுகிறது. மா ஒருவர் அவர் கல்யாணம் உங்களை சிறந்த உணவு ஒருவரும் உண்ண முடியாது. அறிவிப்பாளர் இஸ்லாம் 2022 வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் கூறுவது வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக இருப்பதை இஸ்லாம் கழிக்கிறது. அடுத்தோட உழைப்பில் ஒன்றும் சுகமும் காதலும் இஸ்லாம் இருக்கிறது. சொந்த கையால் உழைப்பு உங்களை சிறந்த உணவோடு உண்ண முடியாது. அதுவே சிறந்த உணவாகும். அவர் இல்லை, அவருக்கு டியூட்டி 3 நாள் மற்ற நேரங்களில் வர மாட்டார். அவருக்கு டியூட்டியை குறைச்சாச்சு. அவன் மேத்த அப்துல் கார் இருக்கணும், அந்த ஆள் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு. சரி, அதை விட்டு நம்ம ஃபேனில் வந்து காயட்டும். அடுத்தபடியாக ஒய் மஜீதா ஆலிமா 1ஆம் ஆண்டு மாணவி, உங்களுக்கு மத்தியில் மூமின்களின் சிறைச்சாலை என்ற தலைப்பில்
நபிகளாரின் வழிகாட்டுதலை சொல்ல இருக்கிறார். அமைதியாக இருக்கணும். இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசிங்கன்னா சரியா வராது. பேசக்கூடாது. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா போகும்போது உங்களுக்கு ஒரு பரிசு தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். போகும்போது உங்களுக்கு சன்மானம் இருக்கு. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 2956. இந்த ஹதீஸ் கூறுவதென்ன? 1. சிறைவாழும் கைதி போல ஒரு மூமின் ஊழலில் வாழ வேண்டும். 2. அதாவது சிறை கைதி ஒரு கட்டுப்பாட்டு போல் எப்படி தன் வாழ்வை சுருக்கிக் கொள்கிறானோ அதுபோல ஒரு மூமின் இறைவன் விதித்த வரவுகளுக்குள் தன்னை சுருக்கிக் கொண்டு வாழ வேண்டும். 3. சிறை கட்டுப்பாட்டை மீறினால் ஒரு கைதி எவ்வாறு தண்டிக்கப்படுவானோ அதுபோல ஒரு மூமின் இறை கட்டுப்பாட்டை மீறினால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்கிற அச்சத்துடன் வாழ வேண்டும். 4. காபிர்களுக்கு தான் உலகில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. குட். அடுத்தபடியாக ஏ முனா ஃபாத்திமா நல்லதை பேசு என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் நபிகளாரின் வழிகாட்டுதலை எடுத்து சொல்வார். அதை போடு, இன்னொரு முதல்ல சொல்லு. Good. ஏ தஸ்கியா ஃபாத்திமா நல்லறம் செய் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் ஒரு நபி மொழியை கூறுவார். அளவற்ற அல்லாஹ் நிகழ்ச்சி அன்புடையும் வழங்கிய அல்லாஹ்வின் பெயரால் எனது உரையை துவங்குகிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, போன்ற மாணவர்களே, நான் உங்களுக்கு மத்தியில் பேச ஏற்றுக்கொள்ளும் தலைப்பு நல்லறம் செய்தல். لا تأتون من المعروف شيئا ولو أن تنهى أخاك بأحسن நல்லவர்களில் எதையும் அற்பமாக கருதாதே. மறந்த முகத்துடன் சகோதரனை சந்திப்பதாலும் சரியே. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். இந்த ஹதீஸ் கூறுவதென்ன? நல்லவர்களை செய்வதில் உள்ள ஆரம்பப்பட்டுள்ளது. சிறிய பெரிய என்ற வேதம் பார்க்கக்கூடாது. சிறிய நல்லறமாக இருந்தாலும் ஆர்வத்துடன் செய்து கொள்ள வேண்டும். சிறுதுளிய பெருவெள்ளம் போல சிறு சிறு நல்லறங்களை மெல்ல மெல்ல சேர்த்து
இது வாங்கிட்டு P.A. சாபிரா, அல்லாவுக்கு பிரியமானது என்ற தலைப்பில் நபி மொழியை கூறுவார். மைக் ஒட்டி நினைப்போங்க, அதை தலையில போடும், ஒட்டி நின்று. அன்பான தாய்மார்களே, எங்கோன்ற மாணவர்களே, உங்களுக்கு நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு அல்லாஹ்வுக்கு பிரியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஹ்புல் அஅமாலி இலல்லாஹி தஆலா அத்வஹா வைஃபல்லாஹ். நற்செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது தொடர்புடைய ஒரு நற்செயலாகும். நற்செயல் குறைவாக இருந்தாலும் சரி. அறியப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நூல் முஸ்லிம் 283. இந்த ஹதீஸ் கூறுவது என்ன? நற்செயல் புரிவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். அதுவும் அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல்களை செய்வதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சிறிய நற்செயலாக இருந்தாலும், உதாரணமாக ஒரு சகோதரனை பார்த்து மலர்ந்த முகம் காட்டுவது, புன்சிரிப்பு சிரிப்பது. அல்லது நற்செயல் குறைவாக இருந்தாலும், உதாரணமாக ஒரு ரூபாய் தர்மம் செய்வது அல்லது பகலில் 2 ரகாய் துஹா சொல்வது போன்று விடாமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹெச் ஹதீஜா ஆலிமா, முதலாம் ஆண்டு மாணவி, வீண் வரையம் என்ற தலைப்பில் ஒரு நபி மொழியை கூறி அதிலிருந்து கிடைக்கும் பயன்களை எடுத்து சொல்வார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Wassalatu wassalamu ala rasulillah. Amma ba'du. கண்ணியமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, போன்ற மாணவர்களே, நான் உங்களுக்கு மத்தியில் இன்றைய மன்றத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுவது உங்கள் மீது கூறப்படுகிறேன். குழு பொதுமக்கள் வல்வசூல் இஸ்லாமின் வலாமத்தியா. இன்றையோ பெருமையோ இன்றி முன்னுங்கள் யார் செய்யுங்கள். இஸ்லாமுடைய அவர்கள் அறிவிக்கின்ற 2005 மக்களை கொலை செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பது என்னவென்றால், ஒவ்வொரு விஷயத்திலும் நீவரையும் செய்வோரை மார்க்கம் தருகிறது. நீவரையும் செய்வோரை அல்லாதவர்கள் செய்கிறது. குர்ஆன் கூறுகிறது, மிக முக்கியமான 3 காரியங்களை தாராளமாக செய்யப்படுகிறது. உறவுகளிலும் குறைகளிலும் தாராளம் செய்வதிலும் கூட தாராளம் என்ற பெயரில் நமக்கு தெரியாமலேயே நாம் தெய்வம் செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக P.S. ராஹினா, சொர்க்கம் நரகம் என்ற தலைப்பில் ஒரு நபி மொழியை கூறுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். கண்ணியமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, என் போற்ற மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் சொர்க்கம் நரகம் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாட வந்துள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குப்பத்துல் ஜன்னத்து பில் மகான் குப்பத்தின் நாரோ பில் ஷஹவாத். சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டுள்ளது, நரகம் மகிழ்ச்சிகளால் மூடப்பட்டுள்ளது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் கூறுவதென்ன? சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் நம்ப வேண்டும். மனம் புறப்போகிற சிறுவரைக்கும் தீமைகள் முழுவதற்கும் விலகிய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வழிபாட்டல் செய்து அதன் சிரமங்களை தாங்கினால் சொர்க்கத்தை பெற முடியும். எனவே நாம் அனைவரும் அதிகப்படியான நன்மைகள் செய்து சொர்க்கத்திற்கு செல்ல முயற்சிப்போமாக. பாவி தோவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.
என்னாச்சு? பார்த்து 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 மெதுவாக போகணும். எஸ்டி சஃப்ரின் அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்ற தலைப்பில் ஒரு நபி மொழியை எடுத்து சொல்வார். அவன் சொல்லுங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Saya ahabul amal ilallah ta'ala al-famha qayyumallah. நற்செய்திகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது தொடர்பு செய்யப்படும் நற்செய்தி. அது குறைவாக இருந்தாலும் ஐம்பவர் ஐஷா நிலாவா நூறு 280. நற்செய்திகளுக்கு 6 மணிகளை அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களை செய்வது அதில் அக்கறை அளிக்கிறது. குறிப்பாக குர்ஆனை நாம் ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தியாக இருந்தாலும் உதாரணமாக ஒரு சகோதரனை பார்த்து வளர்ந்த பார்க்கிறது, முன் செய்து செய்வது அல்லது நற்செய்திகள் குறைவாக இருந்தாலும் உதாரணமாக ஒரு ரூபாயை தர்மம் செய்வது அல்லது மகளை கொள்வது போல தியாகம் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். குட். இல்லை, அமைதியாக இருக்கணும். இப்போ நாம் ஒரு புதிய நிகழ்ச்சிக்கு போகிறோம். உரையாடல். மூன்று பேர் உரையாடல். ஆலிமா வகுப்பில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மூவர் உங்களுக்கு மத்தியில் மரியம் ஆர் சல்சபீல், ரீமா அஞ்சு. இந்த தலைப்பு அமைதியாக கேட்கணும். இடையில பேசியாச்சுன்னா கம்பு தான் பேசும். இடையில பேசியாச்சுன்னா நீங்க பேசாதீங்க, கம்பை வச்சு பேச வைங்க. தூய்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பில் இந்த 3 மாணவிகள் உங்களுக்கு மத்தியில் ஒரு உரையாடலை நிகழ்த்துவார்கள். எப்படின்னா நான் நிற்கணும். எப்படி வேணாலும் நின்னுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது தெரியணும்னா முகத்தை அதில் காட்டணும். அது இந்த பிள்ளை தெரியுதான்னு பாரு, இல்லைன்னா இந்த பிள்ளை என்ன பண்றாங்க? ஆளே காணாம மாஷா அல்லாஹ், பெரும் பாக்கியமாக்கி ஏன் எங்கிரிலாம் சொல்லக்கூடாதா? மனசு வழிபாட்டை விளம்பரப்படுத்த கூடாதா? அதான் மறுபடியும் யாருக்கிட்டையும் சொல்லுறாரு. அது சரி, நீங்க எங்கிருந்து வர்ற? மஸ்ஜித் முபாரக்கு பயான் போயிட்டு வர. நீக்காக பயானுக்குலாம் போறியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மஸ்ஜித் முபாரக்ல ஜாமீன் நல்லா பெண்கள் அழகி கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது. நம்மை போன்ற கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கும், வீட்டில் சும்மா இருக்கின்ற பெண்களுக்கும், கல்யாணமான பெண்களுக்கும்
1 year course. ஓராண்டு பாடத்திட்டத்தில் வாரத்தில் 2 நாள் சனி ஞாயிறு ஆகிய வகுப்பு நடந்து வருகிறது. அதில் நான் செய்து படித்து வருகிறேன். அதனால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அசைவு தேர்வு அங்கு நடந்து வரும் பெண்கள் தயாரிப்பு போட்டிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அங்கெல்லாம் போயிட்டு வருகிறேன். அப்படியா? ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன பயம்? சரியாக கேட்டாய். ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டால் அல்லது எதையும் பரவிட்டால் அதிலிருந்து மனிதரும் பறவைகளும் கால்நடைகளும் உண்டால் அது அவருக்கு தர்மமாகும் என்று நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலி புகாரி முஸ்லிம். இது சாதாரண ஹதீஸாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கிறது. இன்றைக்கு வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க வேண்டும் என்று ஊடகங்கள் மற்றும் விளம்பரங்கள் மூலமாக அதிக அளவில் ஆர்வம் ஊட்டுகிறார்கள். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் அப்துல் கலாம் அவர்கள் மரம் வளர்ப்பதால் உள்ள நன்மை அதிகம் ஆர்வம் ஊட்டுகிறார். மரம் வளர்ப்பதோட நன்மை என்ன? மாசு கட்டுப்பாட்டுக்கு பெரிதும் உதவியாக இருக்கக்கூடிய மரங்களை காற்றை கலந்துக்கும் மாசுக்களையும் நச்சு வாயுக்களையும் மரங்கள் உருவாக்கி காற்றை தூய்மைப்படுத்துகின்றன. நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை அதிக அளவில் வெளியிடுகின்றன. மரங்கள் நுழையில் இறங்குகின்றன. வானில் மழைப்பொழிவு உருவாகும் போது மரங்கள் அதிகம் உள்ள பகுதியிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றால் அது குளிர்விக்கப்படுகிறது. இதனால் அப்பகுதியை மேகங்கள் மழையை கொடுக்கின்றன. வீட்டையும் வீட்டையும் சுற்றியும் மரங்களையும் செடிகளையும் வளர்க்க காற்று தூய்மையாகிறது. மரங்கள் இடைப்பறவைகள் ஏற்படுகிறது. நூறுகளிலும் கசிப்பிடங்களிலும் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி இயற்கையான குளிர்சாத வசதிகளை தருகின்றன. அக்கா இவ்வளவு சொல்றீங்க. நீங்க கொடுமை என்ன தெரியுமா? நமக்கு சோறு போடும் நன்றீர் நிலங்கள் எல்லாம் அழைத்து வீட்டு மனைகளாகவும் கொடுக்கப்படுகின்றன. தோப்புகளும் கல்லூரிகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் மாற்றப்படுகின்றன. ஆமா, சரியாக சொன்னாய். மரங்களின் அழிவும் கருத்துவாடும் மழை இன்மையும் குடிநீர் பஞ்சத்தையும் கொண்டு வந்துவிட்டது. ஓரின் தண்ணீரும் திருநடி நீரும் மற்றி போனதற்கு காரணம் மழை கிடையாததால் இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. கண்மணி வாய்ப்புகள் மரம் செடி கொடிகள் வெள்ளுவதற்கு பயனற்றது. இலைப்பாறு நிழல் கிடைக்கின்றன, உள்ள உணவு கிடைக்கின்றன, பறவைகளுக்கு உணவு ஒதுக்கீடு கிடைக்கின்றன, கால்நடைகளுக்கு நீயும் கிடைக்கின்றன. அதனால் அதை பயணிப்பதற்கும் வளர்ப்பதற்கும் எல்லாவித மக்களான நன்மையும் கிடைக்கின்றன. மரப்படங்களை ஆர்வம் மூடி அந்த நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருப்பது நம்மை வீட்டில் ஆரம்பிக்கிறது. இதன் மூலம் இஸ்லாமிய சிறப்பை நாம் அறிவிக்கிறது. அற்புதம் அற்புதம். நல்ல பயம். நானும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு போய் பயானுக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம நல்லா இருக்கோம். ஆயிஷா இவள் என்ற நேரம் தமிழக அதிகாரியை ஆயிஷா நான் செய்தி சொல்றேன். இந்தியா எதிர்பார்க்கல ஒரு செய்தி பார்த்தாங்க. அதுக்காக நம்ம இந்திய நாட்டின் குடிமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொது இடங்களில் கட்டணம் அளிக்கப்படும். இதன் தூக்க இந்தியாவுக்கு கங்கையார் புனிதமான என்பதை இழந்து போனவரை செல்லப்படாத நான் கங்கையார் உலக அளவில் அதிகமாக மாற்றப்படுகிறது என்று கூறி கங்கையை சுத்தப்படுத்த கோடிக்கணக்கான ரூபாய் எழுதி சேர்த்து வருகின்றனர். ஒரு விஷயத்திற்கு வரும் தூய்மையை பற்றி இஸ்லாம் அழைக்கும் மனிதருக்கு வேறு எந்த மதமும் அழைக்கவில்லை. அப்படியா சொல்றீங்களா? இஸ்லாமை பற்றி என்ன சொல்கிறது? மைக்கு செட்டிங் எங்கேயாவது ஒரு இடத்துல பாருங்க. நம்மள்ட்ட இத்து போன செட்டிங் இதுதான். தூய்மை ஈமானின் பாதியாகும் என்று கருத்து அதுக்கு என்ன வழி யோசனை? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய அனைத்து விஷயங்கள் நம்புவதுதான் ஈமான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய உடல் உடைய தன்னை சுற்றியுள்ள பயன்படுத்தும் பாத்திரங்கள் இதர பொருட்கள் ஆகியவற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதை அவன் செய்ய தவறால் அவனுடைய ஈமான் தூய்மையடையாது. அவன் காலி ஈமான் தான் இருக்கும். காலியளவு ஈமான் அவனுக்கு எந்த பலனையும் அளிக்காது. மேலும் அவன் நன்மையை உச்சி தரவ மாட்டான். இவ்வாறாக இஸ்லாம் தூய்மையை கடைபிடிப்பது முஸ்லிம்களின் மத நம்பிக்கையுடன் சேர்த்து விடுகிறது. ஒரு முஸ்லீமாக வாழ தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயப்படுகிறது. இதனால் முஸ்லீம்கள் பெருமளவில் தூய்மையை கடைபிடிக்கிறார்கள். உண்மையா? இத்தகைய வழிகாட்டுதல்கள் மக்களின் மத நம்பிக்கையில் ஒரு அம்சமாக இருந்தால் அவர்கள் அதை கட்டாயம் கடைபிடிப்பார்கள். விளம்பரங்களும் அறிவுரைகளும் அவர்களை பக்குவப்படுத்தி விடாது. மனிதம் கொடுக்கும் விஷயத்தில் இஸ்லாம் ஒழுங்குமுறைகளை பாறை திறந்த வழியில் மனிதம் செய்யக்கூடாது. அவ்வாறு கட்டளையினால் மக்களின் காலத்தை விட்டு தூரமாக செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இயற்கை தேவையை கட்டளையினால் தூரமாக செல்வார்கள் என அப்துல் ரஹ்மான் அமீபா சரியானவர்கள் அறிவிக்கும் என்ற செய்தி நசையில் கருத்து. ஆனால் இன்றோ சாலைகளின் ஓரங்களில் எல்லா இடங்களிலும் மக்களின் பற்றி கூச்சலாக செய்தி மனத்துடன் படித்து வரும் செயல் அதிகரித்து வருகிறது. தூய்மை இந்தியாவின் விளம்பரத்தால் இதனை தடுக்க முடியாதா? நீர்நிலைகளிலும் நடைபாதைகளிலும் மக்கள் நிலத்தாக ஒதுங்கும் இடங்களிலும் மனநலம் கழிப்பதை நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். அக்கா இவ்விடங்கள் குப்பைகளையும் அஸ்தங்களையும் வண்ண இடங்களில்
வீசில் எரியும் போக்கு அதிகரித்து வருகிறது. இஸ்லாம் காட்டும் ஒழுங்குமுறைகளை பேணி நடத்த நாம் முன்னோராக விளக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பேணிவானாக. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, ஜாமியா பெண்கள் அரபி கல்லூரியில் ஆய்மா படிப்பதற்காக உங்கள் பிள்ளைகளை சேர்த்து பயணத்தினீர்களா? உள்ளயா? சரி சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பர்வீன் உள்ள என்னன்னு பாரு. விறுவிறுன்னு போ. இந்த உள்ள என்னமோ நடக்குதாம, போய் பாரு. இந்த நவுல ஆளு போட்டு நவுளு. அங்க உள்ள என்னெல்லாம் நடக்கு? அங்க தனியா ஏதோ ப்ரோக்ராம் நடக்குதான். அது எல்லாத்தையும் இங்க கூட்டு வா. யார் அது? பறக்கணும். அந்த கேட்டாட போய் அந்த கேட்டாட கேட்டாட இந்த கேட்ட 2 கேட்டையும் அட அடைச்சிட்டு ஒட்டி உட்காரு. அட சீக்கிரம் அட, நேராச்சு. நம்ம இதை முடிக்கணும். அட நல்ல சாத்து. அப்படிதான். லாக்கு போடு அப்படி. குட். உட்காரு. நல்லா ஒட்டி உட்காந்துக்கணும். மைக்கு சரியா வச்சுக்கோண்ணா. ஹலோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எவனா கொடுக்கலையா? வேற மைக் இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். என்ன இளவ வாங்குறாங்களோ தெரியல. இதுக்கு பதிலாக வேற மைக் இல்லையா? இதுக்கு பதிலாக அந்த 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 அதில் போடுற மைக்கை ரெடி பண்ணு. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். இது கொஞ்சம் நல்லா எடுத்து இது அந்த பிள்ளை கொடு. யாரும் வந்தாங்கன்னா அதை வச்சுக்கோங்க. என்ன அடுத்தபடியாக இங்க போயிருவோம். ஆலிமா மாணவிகள் 2ஆம் ஆண்டு மேல. இந்த மாணவிகள் உங்களுக்கு மத்தியில் 2 பொன்மொழிகளை எடுத்துரைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலிருந்து பொன்னான 2 வழிகாட்டுதல்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்து கூறுவார்கள். முதலாவதாக ஆயிஷா ஃபாத்திமா. கொண்டா.
என்னாச்சு? கையில் வச்சுக்கிறேன்ப்பா. இதை வச்சுக்கிறியா? இந்தா இதை வச்சுக்கிறியா கையில்? இதே வச்சுக்கோ. இந்தா ஆயிஷா, இந்தா இதையும் கையில் வச்சு, இதே கையில் வச்சு. ரெண்டையும் கையில் வச்சு. பிரச்சனை இல்லையா? ஏல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா யஸாலு ஸலாஹு பில் முஃமினி வல் முஃமினாத்தி ஃபி நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலஹா மின் முஃமினா ஹத்தா யல்கல்லாஹ வ மா அலைஹி நபியா. இணைந்து விட்டுக் கொண்ட ஆணும் பெண்ணும் அவர்கள் உயிர், செல்வம், பிள்ளை ஆகியவற்றில் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இறுதியில் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை எந்த பாவமும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒன்று அபாத ராதிமன் அவ் மன்சூமா. உன் சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் நீ அவனுக்கு உதவி. அறிவித்தவனான சரியா பண்பு நூல் புகாரி 2440. அஸ்ஸலாமு அலைக்கும். மெதுவா போ. கீழே பார்த்து போ. இந்தா அடுத்தபடியாக சமீஹா, KA சமீஹா உங்களுக்கு மத்தியில் 2 நபி மொழிகளை எடுத்துரைப்பார். கையில் வச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இஸ்ரால் முஸ்லிமாத்தி லா தஹ்கிரன்ன ஜாரத்தும் இதாரிகா வலவு பின்னியன்றார். முஸ்லிம் பெண்களே, எந்த பெண்களுக்கு அண்டை வீடாக கொடுக்குவதை அற்பமாக கருத வேண்டாம். அதில் சீராக இறைச்சி ஒட்டி கொண்டிருக்கும் எலும்புகளாக சரிக்கை. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 2566. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிலமத்தானி ஆகும் நீமா கட்டுமா மனிதர்களுக்கு பெருவாக 2 அறுக்கோடை விஷயத்தில் நற்கோடி வராமல் நஷ்டமடைந்து விடுகின்றன. ஆரோக்கிய ஓய்வு. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல் புகாரி 6410. அடுத்தபடியாக PS சாரா சனா உங்களுக்கு மத்தியில் 2 நபி மொழிகளை எடுத்துரைப்பார். அடுத்தபடியாக OA அல்மாஸ் ரஃபியா 2 நபி மொழிகளை உங்களுக்கு மத்தியில் கூறுவார்.
முஸ்லிமும் மண் சலிமன் முஸ்லிம் உணர்ந்து ஈசானுக்கு வைத்து எவரது கலத்தை விட்டு நாவை விட்டு பிற முஸ்லிம்களை காரணமாக வருகிறார்களோ அவரே உண்மையான மனிதர். அறிவிப்பவர் ஜாதி அலையதாக அன்போடு முஸ்லிம் நம்பக்கூடியவர். அஸ்ஸலாமு அலைக்கும். வேற ஏதாவது இருக்கா? வேற ஆள் வர வேண்டியிருக்கான் இருக்கா? வந்தாச்சா? ரெண்டு மைக்கு, நல்ல மைக் கிடைக்கும் மாதிரி ஒரே இடம் இருக்கு. சொல்லு. இங்க ராகத் ஹாத்திம் வரமாட்டாங்களாமா? நேற்று விடுபட்டவர்களில் ஒரு சில மாணவிகள் இப்போது உங்களுக்கு மத்தியில் சொல்வார்கள். திக்ருகள், துவாக்கள். PA தௌஹீதா 5ஆம் வகுப்பு மாணவி உங்களுக்கு மத்தியில் ஒரு சில துவாக்களை எடுத்துரைப்பார். போடு. சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆகியவற்றின் சிறப்பு என்ன? தொழில் பார்க்கக்கூடியவர்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபாடும் பெண்கள் இரவு படுக்கைக்கு செல்லும் போது சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதினால் ஒரு கடமையாளை நாம் வேலைக்கு அமர்த்துவதை விட நமக்கு சிறந்ததாகும். தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துவா என்ன? சலாம். போலாம். மெதுவா போகணும், மெதுவா கீழே பார்த்து போகணும், கீழே பார்த்து போ. வேற சரி. பசங்கள்லாம் டேய் அமைதியாக இருக்கணும். நம்ம இப்போ சீக்கிரம் என்ன செய்வோம், முடிச்சுட்டு நம்ம உங்களுக்கு தரக்கூடிய அந்த கிஃப்டை வாங்கிட்டு போயிடணும். ஸ்வீட் இது வேற, சரியா? இல்லை தக்குவா மாணவர்கள் வரலையா? அந்த ஆஷிக் வரமாட்டானா? KA ஆஷிக் வரலையா? வரமாட்டானா?
சரி இல்லாமல் நம்ம முடிச்சிருவோமா? அதான் இப்போது உங்களுக்கு மத்தியில் ஆலிமா முதலாம் ஆண்டு 2 மாணவிகள் எஸ்.ஜே. வஜீஹா, எஃப். சனா ஆகிய இருவரும் ஒரு உரையாடலை நிகழ்த்துவார்கள். அங்க 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 இருக்கு. இது வேண்டாம், இதான் வேணும். உனக்கு இது வேணுமா? மாற்றி மாட்டிக்கலாம். பாரு, சரியா வரலன்னா இது எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி வாய் கிட்டத்தை வச்சு ஆனால் ஒருவரை ஒருவர் அதற்கு அந்த வாழ்வன் நீ அவரை எதற்காக சந்திக்க செல்கிறாய்?
குட், சூப்பர். அடுத்தபடியாக இது இறுதி நிகழ்ச்சி, கடைசி. அமைதியாக இருக்கணும், சரியா? ஒரு முக்கியமான உரையாடல். நம்முடைய மதரசத்துன் நஜா காலை மாலை மதரசாவில் குர்ஆன் படித்து வரக்கூடிய 2 மாணவிகள், ஒன்று ஹைருல் ஃபாத்திமா, இன்னொன்று அத்தீபா. இந்த இருவரும் உங்களுக்கு மத்தியில் ஒரு உரையாடலை நிகழ்த்துவார்கள். அந்த உரையாடலினுடைய தலைப்பு இடைஞ்சலும் கிடையாது, இடைஞ்சல் அளிப்பதும் கிடையாது. இடைஞ்சலும் கிடையாது, இடைஞ்சல் அளிப்பதும் கிடையாது. அது என்னங்கிறத நீங்க உரையாடலில் பார்த்தா தான் தெரியும். ஆனால்
அதுபோல வானத்தில் செல்லக்கூடியவரும் அரியணை செல்லும் நகருக்கு தங்கள் வாகனம் மூலம் எதை ஏற்பட்டாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் போய்க் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இருசக்கர வாகனத்தில் செல்பவரும் கூட சாலையில் கிடைக்கும் சாக்கடை தண்ணீரை இந்த வாகனத்தை ஊற்றி வழியில்லாது செல்லும் தப்பின் ஆணைகளை அசுத்தப்படுத்தி செல்கின்றனர். மக்கள் நடமாடும் இடங்களில் பொதுமக்களை நடக்கும் யூரிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாணயத்தை மோதலையை நிகழ்ச்சி சென்ற தாழ்சரவங்கள் போய் செய்கிறார்கள். இன்னும் சொல்வதானால் இது மோதலை அல்ல, நபிகளாரின் கட்டளை என்பதை ஒவ்வொருவரும் நன்கு செயல்பட வேண்டும். வாகனத்தில் செல்வோரும் நடந்து செல்வோரும் தீனமானதொரு பொருளை எடுத்துச் செல்வோரும் சாலைகளுக்கு யூரியாவில் எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த தேசம் காட்டும் மனிதர்கள் எனவே இறைமார்க்கத்தில் எந்த இடைகளும் கிடையாது, யாருக்கும் என்னை இந்த அழைப்பதும் கிடையாது என்பதை மீண்டும் ஒருவரை கூறிக்கொள்கிறேன். அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, அதற்குள் நன்றாக என்று கேட்ட மதரசாவை உங்கள் பிள்ளைகளின் சேர்க்கை படையெடுக்கிறாக என்று கூறியிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம். யாருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வேற யாராவது இருக்காங்களா? நேற்று சொல்லாதவர்கள் யார் இருக்காங்களா? இல்லை, சூரா சொல்றவங்க யாரும் இருக்காங்களா? சூரா மனனம் எல்லாரும் சொல்லிட்டாங்களாப்பா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, இதுவரை பொறுமை காத்து நம்முடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்தீர்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அதற்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மதரசாவுடைய நிகழ்ச்சி இதுவரை 3 கட்டங்களாக நடந்து இனிதே முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மேடையில் வந்து யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள் அனைவருக்கும் பரிசு இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவிலும் 1வது பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு என்று இருக்கிறது. அதை தாண்டி பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை நீங்கள் எல்லோரும் அசருக்கு பிறகு நடக்கக்கூடிய ஆலிமா பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் தான் உங்களுக்கான பரிசு வழங்கப்படும். நாளைக்கு எத்தனை மணிக்கு? அசருக்கு பிறகு. அசர் தொழுத உடனே எல்லாரும் இங்கே வந்துடணும். உடனடியாக நாம ஆரம்பிச்சிருவோம். இல்லைங்கதா? அதனால எல்லாரும் என்ன செய்யணும்? அசர் தொழுத உடனே இங்கே வந்துடணும். அசர் தொழுத உடனே நிகழ்ச்சி தொடங்கி பட்டமளிப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அதை தொடர்ந்து உங்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி.
நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், கலைந்து செல்லலாம். சரியா? அதுக்கு பிறகு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது, அது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், எல்லோரும் கலைந்து செல்லலாம். மெதுவாக என்ன செய்யணும், ஸலவாத் சொல்லணும், மெதுவாக சொல்லணும். சொல்லு.